ஹாய் ஆல். வெல்கம் டு சாய் நிதிஷ் ஃபேஷன்ஸ். நான் இன்னைக்கு வந்துட்டு டேசல் ஒன்று ரெடி பண்ணலான்னு இருக்கேன். இது என் ஃப்ரெண்டோட ப்ளவுஸ். இதுக்காக நான் என்கிட்ட இருந்த ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற சில்வர் பீட்ஸை வந்து யூஸ் பண்ணுறேன். இது 3 mm to 4 mm அது மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு நூல் வந்துட்டு நம்ம நார்மல் சாதா சீவிங் த்ரெட்டில் வந்துட்டு இந்த பீட்ஸை வந்து லோட் பண்ண போகிறோம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான். நமக்கு கொஞ்சம் நல்லா பஞ்சியாக தெரியணும் அப்படின்னா நிறைய பீட்ஸ் நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. இல்லை சின்னதாகவே போதும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். நான் அந்த பீட்டில் இருக்கிற எடுக்காமல் அதுக்குள்ளேயே இந்த மாதிரி விட்டு விட்டு த்ரெட்டை இது பண்ணிக்கிறேன். இது மாதிரி பண்ணும்போது டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் நூலில் வந்துட்டு பீட்ஸ் கோத்துக்கிட்டு ஒரு அட்டை எந்த அட்டை வேணுனாலும் இருந்துக்கலாம். ஒரு கார்ட்போர்ட் மாதிரி, ஒரு அட்டை மாதிரி எது வேணாலும். என்கிட்ட என் பசங்களோட யூனோ கார்டு தான் கிடைச்சிது. அதனால நான் யூனோ கார்டே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு 2 பீடாக வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு லைனில் ஒரு இதில் த்ரெட்டில் ஒரு 2 மணி இது பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். வீடியோ எடுக்க ரொம்ப நாள் அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தேன். சரி அப்லோட் பண்ணலாமே அப்படின்னுட்டு இன்னைக்கு ட்ரை பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, இந்த பக்கம் ஒரு பீடு, அந்த பக்கம் ஒரு பீடு இது பண்ணேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் ஆச்சு. நான் எந்த பக்கம் பீடு கோத்தாலும் 2மே ஒரே சைடுல தான் வந்து நிக்க போகுது. அப்புறம் ஏன் நான் அந்தாண்ட இந்தாண்டையும் மாத்தி மாத்தி கோத்துட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியாம லூசு மாதிரி கோத்துட்டு இருந்தேன். அப்புறம் 2 பீடாவே வந்துட்டு கோக்க ஆரம்பிச்சுட்டேன். எல்லா பீடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா நான் 2வது டேசல் பண்ணும்போது நான் காட்டுறேன். அங்க கட் பண்ண தேவையில்ல. அந்த த்ரெட்டையே வச்சுட்டு நம்ம அந்த மேல பூ கட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி சுருட்டி அந்த முடிச்சு போட்டாவே போதும். இந்த மாதிரி கொத்தா பஞ்சா நமக்கு கிடைச்சிடும். இதை வந்துட்டு நம்ம வந்து பின்னாடி நாட்டு வைப்போம் இல்லையா? அது கூட வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு முடிச்சு மாதிரி போட்டு மிஷின்ல வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அந்த முடிச்சு தெரியாம இருக்கிறதுக்காக நம்ம saree கிளாத் எடுத்து அதுல நம்ம எப்போதும் யூஸ் பண்ற நார்மல் இதுதான். இதை வச்சு கீழே திருப்பி விடும்போது அந்த முடிச்சு இதுவாயிடும். கீழே அந்த டேசல் மாதிரி கீழே தெரியும். நல்லா இருக்குங்களா? இதே போல நம்ம இப்ப இன்னொரு சைடுக்குமே வந்துட்டு பண்ணுவோம். இந்த அட்டை கொஞ்சம் வளையுது. பட் நீங்க கொஞ்சம் வளையாத மாதிரி வேற ஏதாவது அட்டை இருந்தா எடுங்க. இன்னும் 3 வச்சு கொஞ்சம் நிறைய மணி வந்து லோட் பண்ணி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பஞ்சா தெரியும். நல்லா இருக்கும். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன்றதுனால இந்த மாதிரி எடுத்தேன். நீங்க ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் நிறையவே பீட் எடுங்க. இன்னொன்னு என்னன்னா, இது நான் இந்த பீடு வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது. நான் ஒரு ஆரி ஒர்க்குக்காக வாங்குனது.
வாங்குனா இப்போ ஒரு பன்ச்சா தானே குடுப்பாங்க. திரும்பவும் அந்த சில்வர் கலர் ஒர்க் வரும்போது தான் அது நமக்கு யூஸ் ஆகும். இல்லன்னா இந்த மாரி நெறைய பீடு வந்துட்டு பாக்ஸ்ல அப்படியே இருக்கும். அந்த மாரி மணியெல்லாம் வெளியில அனுப்பணும்னா, இந்த மாரி ஏதாவது சின்ன சின்னதா பண்ணி வெளியில அனுப்பிடுங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னா அது ஃபேட் ஆயிடும். கலரும் போயிடும். அத அப்படியே வச்சிருக்கிறதுக்கு இந்த மாரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு வெளியில அனுப்புறது நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான் 2வது டாஸ்க்லும் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.